நம்ம தான் ஸ்கூட்டினாலே நம்ம தான். ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நம்ம தான் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு சென்னை வரைக்கும் ஒரு பயணம். என்னென்னு பார்த்துடலாமா? ஸ்கூட்டியில் தானடா போகிறா, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் நான் பெரிய வண்டியில் மட்டும்தான் போயிருக்கேன் சென்னை வரைக்கும். குட்டி வண்டியில், அதாவது ஸ்கூட்டியில் போனதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதில் எங்கள் வீட்டில் வேறு ஸ்கூட்டியில் தானே போகிறேன், முன்னாடி நிறையா தான் இடம் இருக்குல்ல அப்படின்ட்டு எங்கள் மூட்டை முடிச்சு அது எல்லாத்தையும் கட்டி அந்த ஜாமான் இந்த ஜாமான் எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க. கால் வைக்க கூட இடம் இல்லை. ஆல்ரெடி நான் வச்சிருக்க திங்ஸே அதிகமாக இருக்குது, பின்னாடி கட்டி வச்சிருக்கேன். இதில் முன்னாடி இவங்க வேறு எடுத்து நிறையா வச்சு நொப்பி வச்சுட்டாங்க. ஏமா இவ்வளோ ஜாமான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சென்னையில் விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நீ இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேச்சுலருக்கு மட்டும் தான் தெரியும், வீட்டிலேருந்து கொண்டு வர திங்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு வர முடியல, எடுத்துட்டும் போக முடியல. ஒரே அவஸ்தைப்படுறேன்டா சாரி. சரி, இப்போ நம்ம இங்கே வருவோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. நல்ல ஐடியாவா இல்லை நல்லாவே இல்லையான்னு லாஸ்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா, நம்ம இப்போ ஹைவேல தானே போகிறோம். அதாவது எங்கள் ஊர்லேருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஊரெலாம் இருக்குல்ல, என்னென்ன ஊரை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பேனர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பேராக படித்து காட்டலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ ஸ்கூட்டிலேயே போயிட்டுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பேனராக ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், ஊருக்கு போய் நான் அதாவது சென்னை போய் சேர முடியாது, லேட் ஆகிடும். இங்கே இந்த ஐடியா நான் பெரிய வண்டியில் போகும்போது, அதாவது என் மீட்டியாரில் போகும்போது வரல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வேகமாகவும் போகும், சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்பப்போ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். முட்டாள பையன் மண்டிக்கு இப்போ தான் அறிவுது, அதுவும் ஸ்கூட்டியில் போகும்போது. தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். இல்லை தெரிஞ்சே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, நான் இந்த ரைடை விடிய காலையிலேயே, அதாவது ஏர்லி மார்னிங்கே எடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். குரட்டை அடிச்சு நல்லா தூங்கி விட்டு கரெக்டாக 8 மணிக்கு தான் வண்டி எடுத்தேனா. எடுக்கும் போது லைட்டாக தான் வெயில் இருந்தது. இப்போ பார்த்தா கொளுத்தி தள்ளுது. அதனாலேயே என்னமோ தெரியல, ஃபோன் எடுத்து வெளியில் வீடியோ எடுக்க முடியல. எப்படா போய் சேருவோம் அப்படின்னு இருந்தது. வேகமாக முறுக்கி போயிட்டு இருந்தேன். போகும்போது அங்கங்கே அழகான சீனரிஸ்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். சல்லுன்னு முறுக்கிட்டு வந்ததுனால திரும்ப போய் எடுக்கணுமா அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸ்கூட்டி என்னமோ அழகாக தான் இருக்குது, ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் என்ன, அதோட சீட்டு சரியில்லை, உட்கார முடியல. உட்காந்தா எரிக்குது திகுன்னு. வெயில் ஒரு பக்கம், சீட்டு ஒரு பக்கம், தகன்னு எரிஞ்சு தள்ளிட்டேன். எங்கேயாச்சும் நிறுத்தி இலைப்பாரிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு டீ கடையை பார்த்து நிப்பாட்டினேன். அங்கே ஒரு டீ குடித்தேன். இந்த வெயில டீ குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அங்கேயே நின்றுருந்தேன். ஏன்னா நமக்கு ஹீல் ஆகிட்டு எரிஞ்சது. ஸ்கூட்டி சிசி கம்மி இல்லை, நம்மளே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் போனோம்னா போஞ்சி தள்ளிட்டுனா, அதனால அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வரதுக்காக ஒரு 15 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணேன். மண்ணா என் உடம்பில் ஏதோ சுரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் வேக்குது. மேலே காற்றடிக்குது, ஆனால் சூடான காற்று அடிக்குது. எப்படி போய் சேர போகிறனோ சரின்னு இந்த டீ கடையிலேருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு நம்ம எக்யூப்மெண்ட்ஸ், ரைடர்ஸ்க்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஏர்பாட்ஸ் போட்டு, ஏர்பாட்ஸில் பாட்டை போட்டு, ஏர்பாட்ஸ் வந்து ஹெல்மெட்டில் படாத மாதிரி மேலே ஒரு கவரை போட்டு, ஏன்னா டச் ஆகி பாட்டெலாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால மாறாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கவரை போட்டு, க்ளவுஸை போட்டு, கண்ணாடியை மாட்டி கிளம்புறோம். பறந்தே ஆகிறோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. என்னதான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போனாலும் அந்த வெயில் என்னமோ தாங்க முடியல. கை என்னமோ எரியுது, கழுத்து என்னமோ எரியுது, தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சல அந்த கடைக்காரன் எனக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஹைவேல போயிட்டு இருக்கும்போது 2 பக்கமும் பெரிய பெரிய மரமாக இருக்கும். நீங்கள் போகும்போதே ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, மொட்டை வெயிலில் தானே வந்துகிட்டு இருக்கோம், 2 பக்கம் மரம் இருந்தாலும் நிழலாக இருக்கும்ல, அப்படியே ஜிலுன்னு காற்று அடிக்கும் பாருங்க. அப்படியே பொறுமையாக இப்படியே இருக்கலாமே, இப்படியே போகுமே அப்படின்னு தோணும். காடு மாதிரி வேற இருக்குமா, சுற்றி காக்கா, குருவி, அது மாதிரி பறவைகள்லாம் கூச்சல் விடும். போகும்போதே அப்படியே சூப்பராக இருக்கும். சிதம்பரத்துக்கிட்ட டீ குடித்தோம். அதுக்கப்புறம் இந்த பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றோம். அப்போ தான் இங்கே என்ட்ரு ஆகும்போதே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், எப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு சுத்தமாக இருக்க மாதிரியே இருக்கும். சரி, அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போடுவோம்னு மரத்துக்கடியில் ஒரு ஜூஸ் கடை இருந்தது, அங்கே படித்தேன். அந்த கடைக்கு டக்குன்னு நிறைய கஸ்டமர் வந்தோன்னா அந்த அக்கா பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கடைக்கு யாருமே வரமாட்டாங்க போல. எய்த்தாப்புல ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் இவங்கள்ட்ட ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க போல. அதனால அந்த தம்ளாரெலாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதனால தம்ளார் எடுக்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்பிடுறாங்க. நம்ம கடைக்கு என்னடா திடீர்னு இவ்வளோ கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பதட்டம். ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க பாருங்க, சுத்தமாக நல்லா, ஜூஸே போட தெரியல அவங்களுக்கு, சுத்தமாக நல்லா. குடிச்சு பார்த்தா வெறும் சக்கரை தண்ணி மாதிரி இருக்கு. ஏன்டா இங்கே வந்து போட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு வேகமாக முறுக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. சுற்றி உள்ளதை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வெயிலுக்கு கண்ணை மூடிட்டு வந்துட்டு இருந்தல, பிளிங்க் ஆகிறத பார்க்க மறந்துட்டேன். எனக்குன்னா நடுக்கி தள்ளிட்டு மொட்டை வெயில்ல, அதுவும் நடு ரோட்டில் நின்றுட்டுன்னு வச்சுங்களேன், எவன் தள்ளுறது, செத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரேன் பயந்துக்கிட்டே. ஈல இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் போய் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கு இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக அப்படியே பெருமூச்சை விட்டுட்டு பெட்ரோலை போட்டு அங்கேருந்து கிளம்பின திரும்ப. அதெல்லாம் சுத்தமாக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த பயத்திலையும் பதட்டத்திலையும் போய் சேருமா அப்படின்ட்டு. எப்பா சாமி, சுத்தமாக வெயில்னா தாங்க முடியல. சரி, ஏதாச்சும் கடையில் போட்டு நிப்பாட்டி கையில் இந்த கிளவுஸை கைட்டி பார்க்குறேன். இந்த கிளவுஸ் போட்டிருந்த இடத்த தவிர மீதி எல்லா இடமும் நல்லா கருத்து போயிட்டு டேர்ன் ஆயிருக்கு. நல்லா நம்மளே ஆல்ரெடி கருப்பு, இந்த வெயில் வேற நம்மளை ரொம்ப கருக்க வைக்குது. சரி, ஒரு கையில் தான் இப்படி இருக்குது, இன்னொரு கையை திறந்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கையும் பார்க்குறேன். அது இன்னும் மோசமாக கருத்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 கையும் நல்லா கருத்து போயிட்டு. இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நல்லா கருப்பாக போயிட்டு. சரி, என்னமோ இந்த கடையில் ஏதாச்சும் ஜில்லுன்னு வாங்கி குடிப்போம், அப்போ தான் அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் ஒன்று சொன்னேன். அந்த ஜூஸ் ரெடியாகவும் 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த 10 நிமிஷத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஆனால்
அந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, டக்குன்னு காணாமல் போயிட்டு. இந்த சிறுத்தை படத்தில் கார்த்தி ஜூஸ் குடிப்பான்ல, அப்படி வாயில் வச்சுட்டு சல்லுன்னு இருக்கிற மாதிரி, அதை விட வேகமாக குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வெயில். இந்த வீடியோ பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் சென்னைக்கு வந்தீங்கன்னா, இல்லை எங்கேயாச்சும் வெளியே போனீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த வெயிலில் வெளியே போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாரி நிலை குலைந்து போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெயில் ஒரு பக்கம் கொளுத்துது, கலர் ஒரு பக்கம் கருக்குது, இடுப்பு ஒரு பக்கம் வலிக்குது. எப்பா முடியவே இல்லை இந்த ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு. ஒரு வழியாக சென்னைக்கு எப்படியோ சேஃபாக ரீச் ஆகி அப்படியே படுத்த நான் தான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். அப்புறம் சென்னைக்கு நீங்கள் எதில் போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.